என்ன இவங்க கான்செப்ட்னா, விஜய் சொல்லிட்டார், விஜய் சொல்றார், விஜய் கேள்வி கேட்டார், இது அப்படியே மக்கள் மத்தியில் அப்படியே பரவும். இல்லைங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்களாம், விஜய் பேசினார் பாருங்க, சரியான கேள்வி கேட்டாருங்க. எங்க பதில் இருக்குது இல்லைங்க. நாகப்பட்டினத்து மக்களுக்கு தானே நீ கேள்வி கேட்குறீங்க. இந்த நாகப்பட்டினம் மக்களுக்கு பதில் தெரியாதா? எது இருக்கு எது இல்லைன்றது தெரியாதா? எல்லா தொகுதிக்கும் நீங்க போங்க, எல்லா தொகுதியிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளும், அது வந்ததற்கு பிறகு இந்த 4 ஆண்டு ஆண்டுகள்ல தீர்க்கப்பட்ட பிரச்சனைகளும், இப்ப எஞ்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதையும் நீங்க அவங்களுடைய வாக்குறுதிகளோடு ஒப்பிட்டு பார்த்து பேசுனீங்க அப்படின்னா அது ஆழமான அரசியல் தான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, பாஜக எப்படி, ஆர்எஸ்எஸ் எப்படி முஸ்லிம் மக்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வு அரசியல் பண்ணுதோ, அதே மாதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான ஒரு வெறுப்பு அரசியலை அவர் விதைக்கிறார். இது ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ஒரு ஆட்சியா, இதுல எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு நடக்குது, இந்த அரசுக்கு திறமை இல்லை அப்படின்றத விதைக்கிறார். இதுதான் விஜயனுடைய வெறுப்பு விதைக்கிற அரசியலே. இது கட்டாயம் விஜய் மூளையில உதிச்சதில்லை. ஏன்னா விஜய் மூளையில அரசியலே கிடையாது, அப்புறம் எங்க உதிக்கிறது? அப்போ இது ஒரு எஜெண்டா. விஜயினுடைய பரப்புரைன்றது ஒரு எஜெண்டா, அரசியலே கிடையாது. அரசியல் என்றால் அதற்கு ஒரு கொள்கை அடித்தளம் இருக்கணும், இன்னொரு பக்கம் நாட்டினுடைய நலனின் அக்கறை கொண்ட ஒரு பார்வை இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை. குற்றச்சாட்டு அரசியலே பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தி கேள்வி எழுப்பணும்னா, என்ன நாங்க செய்ய போறோன்றத தேர்தல் அப்போ சொல்லுவோம், ஆனா எது சாத்தியமோ அதை தான் செய்வோம், எது சாத்தியப்படாதோ அதை நாங்க சொல்ல மாட்டோம். ரைட்டா? இப்போ இதே கேள்வி தூக்கி அரசு கிட்ட வைங்க. சாத்தியப்பட்டதெல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, சாத்தியப்பட முடியாத விடயங்கள் ஏகப்பட்டது இருக்குது.